குட் ஈவினிங் வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சென்டென்ஸ் பேட்டர்ன் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. அது டெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி இதிலிருந்து ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின்ஸ் கம்பல்சரி வரும். அப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னாவே இந்த 5 டிவிஷன் தான். சரிங்களா? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்வர்ப் அல்லது அட்ஜென்ட். ஸோ இதுதாங்க சென்டென்ஸ் பேட்டர்ன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் பர்சனுடைய நேமாக இருக்கலாம், அல்லது பிளேஸினுடைய நேமாக இருக்கலாம், அல்லது ஒரு திங்கினுடைய நேமாக இருக்கலாம், ஒரு பொருளினுடைய நேமாக இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா இது சிங்கிள் வேர்டாகவும் இருக்கலாம், அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஒரு சென்டென்ஸில் யார் செயல் செய்கிறாங்களோ அந்த டூயர் தான் சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ரவி பிளேஸ் வெல். இப்போ இந்த இடத்துல யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்னா ரவி. இது சிங்கிள் வேர்ட். இப்போ குரூப் ஆஃப் வேர்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த பிரேவ் கிங் அக்பர் இஸ் அ ஃபேமஸ் கிங் இன் தோஸ் டேஸ். அப்படின்னா இந்த இடத்துல எ பிரேவ் கிங் அக்பர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சரிங்களா? அந்த வேர்புக்கு முன்னாடி 4-5 வேர்டு சேர்ந்தது சப்ஜெக்டாக தான் வரும். இப்போ அனதர் எக்ஸாம்பிள். இப்போ எ லேடி இன் ப்ளூ சாரீ ஈஸ் மை டீச்சர். அப்படின்னா அப்போது ப்ளூ சாரியில் இருக்கக்கூடிய அந்த லேடி என்னுடைய டீச்சர் அப்படின்னு அர்த்தம், இல்லைங்களா? அப்போ இதில் எது சப்ஜெக்ட்? எ லேடி இன் ப்ளூ சாரீ. அப்போ இந்த இடத்துல இது 2-3 வேர்டு சேர்ந்ததும் சப்ஜெக்டாக வரும். சரிங்களா? சப்ஜெக்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரொனவுன் வரும். அதுக்கப்புறம் ப்ரொனவுனும் சப்ஜெக்டாக வரும். சரிங்களா? அப்புறம் மீதி பர்சன், பிளேஸ், திங் இதெல்லாம் சப்ஜெக்டாக வரும். சரி, ஓகே. அடுத்தது வேர்புக்கு போகலாம். வேர்ப் அப்படின்னு என்ன? வினைச்சொல். வினைச்சொல்னா ஆக்ஷன் வேர்ட். இது ஆக்ஷன் தாங்க குறிக்குது. சப்ஜெக்டினுடைய செயல் என்ன ஒரு சென்டென்ஸில் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா வேர்ப்பு. இது ஆக்சிலரி வேர்பாகவும் இருக்கலாம், அல்லது மெயின் வேர்பாகவும் இருக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் தனியாக வரலாம், அல்லது மெயின் வேர்பும் சேர்ந்து வரலாம், அல்லது மெயின் வேர்ப் தனியாக வரலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்தும் வரலாம் ஒரு சென்டென்ஸில். அதுதான் கீழே பேட்டர்ன் சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஆக்சிலரி வேர்ப் தனியாக வரும், இல்லை ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் மெயின் வேர்ப் சேர்ந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கமல் ரைட்ஸ் எ லெட்டர். அப்போ இந்த இடத்துல ரைட்ஸுங்கிறது வேர்பு. என்ன செயல்? எழுதுறது. சரிங்களா? அப்போ ரைட்ஸுங்கிறது வேர்பு. இப்போ இது வெறும் மெயின் வேர்ப் தான். அடுத்தது ஹேஸ் ட்ரான் எ பிக்சர். அருண் ஹேஸ் ட்ரான் எ பிக்சர். இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் மெயின் வேர்ப் ரெண்டுமே கலந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல இது ரெண்டுமே வேர்பு. இப்போ வேர்ப் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எங்கே தான் வரும்னா சென்டென்ஸினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸாக தான் வேர்ப் அப்படிங்கிறது அப்பியர் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்தது ஆப்ஜெக்ட் போகலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது 2 டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது எதுக்கு ஆன்சராக வரும்னா வாட் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பாட் எ பென். அப்போ வாட் டிட் ஹீ பை அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ அவன் என்ன வாங்கினா? பென். இப்போ இந்த பென் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சரிங்களா? அடுத்தது அருண் ப்ரெசன்டட் ஹிம் எ கிஃப்ட். இப்போ இந்த இடத்துல அருண் என்ன ப்ரெசன்ட் பண்ணுனா அப்படின்னா என்னது? வாட் டிட் ஹீ ப்ரெசன்ட் டு ஹிம் அப்படின்னா என்னது? கிஃப்ட்டு. அப்படிங்கிற வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிஃப்ட்டு. யாருக்கு ப்ரெசன்ட் பண்ணால்? ஹிம்முக்கு. சரிங்களா? இப்போ அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணான். அப்போ இந்த இடத்துல ஹூம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு கொஷின் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வெறும் ஆப்ஜெக்ட்டுங்க. 2 கொஷினுக்குமே ஒரு கொஷினில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பிரித்து எழுதணும். SVIODOன்னு வரும், இல்லது SVDOIO எப்படி வேணால் வரும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்னங்க? கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ். இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லாத சென்டென்ஸ் மீனிங் கம்ப்ளீட்டே ஆகாது. சென்டென்ஸ் மீனிங் கம்ப்ளீட்டே பண்ணாது. இது எப்படிங்க சார் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது மோஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்தது அப்பியர் ஆகு. எஸ்பெஷலி பி வேர்ப்ஸோடு வரும். சரிங்களா? பி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு பின்னாடி வரும். அதுக்கப்புறம் பி வேர்ப்ஸ்னு என்னங்க? ஏம், இஸ், ஆர், வாஸ், வேர். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஜாப்பை வந்து ஒரு ஜாப் அல்லது ஒரு ப்ரொஃபஷனை குறிக்கிறதா இருக்கும். அதாவது வந்து இஸ் அ டீச்சர், இஸ் அ என்ஜினியர், இஸ் அ டாக்டர். ஸோ இந்த மாதிரி இஸ் அ பெயிண்டர், இஸ் அ கார்பன், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை குறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சென்டென்ஸில் வந்தால் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஒரு கலர்ஸ் நேமை குறிக்கிறது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். உதாரணம் கீழே கொடுத்துருக்குறேன். இஸ் அ டீச்சர், அக்பர் இஸ் அ வைஸ் கிங், கண்ணன் இஸ் அ பிரில்லியன்ட் பாய். அப்போ இந்த பிரில்லியன்ட் பாய் அப்படிங்கிறது, இந்த பிரில்லியண்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். சரிங்களா? வைஸ் கிங் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வைஸுங்கிறது அட்ஜெக்டிவ். எல்லாமே வந்து நவுனை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது. இஸ் அ டீச்சர் அப்படிங்கிறது இந்த ப்ரொஃபஷனை குறிக்குது. அப்போ அது அது வந்து காம்ப்ளிமெண்ட். இன்னொன்று பாயிண்ட் என்னென்னா, ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்தது இது எல்லாமே பி வேர்புக்கு அடுத்தது வருது. ரீடிங் மேடு ஹிம் எ கம்ப்ளீட் மேன், இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த இடத்துல இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஆப்ஜெக்டை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது. சரிங்களா? இப்போ ரீடிங் வந்து அவனை எப்படி மாற்றுச்சுன்னா ஒரு முழு மனிதனாக மாற்றிருக்குது. அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து அட்வர்புக்கு போகலாம். அட்வர்ப்னா வினையுரிச்சொல். இந்த அட்வர்ப்ஸ்னு என்னது? இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணு. ஒன்று வேறு, வென்னு, ஹவ்வு, ஒய். வேறுனா கம்பல்சரி அங்கே பிளேஸ் இருக்கும். வென்னுனா டைம் இருக்கும். ஹவ்வுனா மேனர், என்ன விதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒய்னா ரீசனை குறிக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இதை வந்து எப்படி ஈஸியாக மெமரியில் வச்சுக்கிறதுனா, ஒரு வேர்டு வந்து எல்ஒயில் முடிஞ்சாவே அது கம்பல்சரி அது வந்து அட்வர்பாக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. ஓகே. ஹி கேம் பை பஸ். ஹி கேம் பை பஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இது எப்படி வந்தான்? ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பஸ்ஸில் வந்தான். இப்போ எஸ்டர்டே ஐ பாட் எ கார். அப்போ எப்போ வந்து கார் வாங்கினா? வென் எஸ்டர்டே. அப்போ எஸ்டர்டேங்கிறது அட்வர்பு. ஐ வில் ரைட் த எக்ஸாம் டுமாரோ. நாளைக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதுவேன். அப்போ இந்த இடத்துல டுமாரோனா வென் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து